ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 23 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலைவாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகமானது நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிறது. நேற்றைய தினம் ஒரு செல்வந்தன் இயேசுவிடத்தில் வந்து, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற போது, ஆண்டவர் அவனிடத்திலே கட்டளைகளை கடைப்பிடி என்று சொல்லுகிறார். நான் கடைப்பிடித்து வருகிறேன் என்று அவன் பதில் சொல்லுகிறான். அவனே மீண்டும் கேட்கிறான், இன்னமும் என்னிடத்திலே குறைவுபடுவது என்ன என்று கேட்கிறார். உனக்குரியதை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போது நீ நிறைவுள்ளவனாக மாறுவாய் என்று ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். அந்த பதிலை தொடர்ந்து அவன் முகவாட்டத்தோடு சென்று விட்டான். ஏனெனில் அவனிடத்தில் நிறைய சொத்து இருந்தது என்பதுதான் நேற்றைய பகுதியினுடைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தான் இயேசு சீடர்களுக்கு செல்வர் ஏன் இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்கிற ஒரு பகுதியை நமக்கு விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த செல்வந்தன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பக்கத்தை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். நான் நிறைவாக இருக்கிறேன் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவனிடத்திலே குறைவுபடுவதை சுட்டி காட்டிய உடனே அவன் தன்னுடைய வாழ்விலே அதை இழப்பதற்கு தயாராக இல்லை. பல நேரங்களில் மனித வாழ்வினுடைய வளர்ச்சி என்பது எதில் இருக்கிறது என்றால், நிறைவை நோக்கி பயணிப்பதிலும் குறைவை களைவதிலும் தான் இருக்கிறது. நாம் பல நேரங்களில் என்ன செய்கிறோம் என்றால், நிறைவை பெருமையாக கொண்டாடுகிறோம், குறைவை களைவதற்கு முன் வருவதில்லை. ஆகவேதான்
அவன் கட்டளைகளையெல்லாம் கடைப்பிடித்து நின்று தன் நிறைவை சொன்னான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைவை இயேசு சுட்டி காட்டியவுடனே அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வரவில்லை. இங்கே யார் ஒருவர் தன்னுடைய குறைவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாரோ அவர்தான் இறையாட்சிக்குள் போக முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். 2 பேர் ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபித்தான், ஒருவன் வெளியே நின்று ஜெபித்தான். உள்ளே வந்து ஜெபித்தவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். தன் நிறைவுகளையெல்லாம் சொன்னான், தன் பெருமைகளையெல்லாம் சொன்னான். தன் குறையை அவன் பார்க்க மறந்ததால் அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆலயத்திற்கு வெளியே நின்று ஜெபித்தவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. எப்படியெனில் அவன் தன் நிறைவை விடவும் தன்னிடத்தில் குறைவு விடுவது என்ன என்று அவன் கேள்வி கேட்டுக்கொண்டான். நான் பாவி என்று தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டான் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் நிறைவை கொண்டாடுவது என்பது எளிதானது, ஒருவருடைய குறைவை பார்ப்பது என்பது மிக கடினமானது. அதை ஏற்றுக்கொள்வது, அதை யாராவது சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமானது. ஆகவேதான் செல்வர் என்கிற மனநிலை வந்து விடுகிற போது அது நிறைவை மட்டுமே கொண்டாடுகிறது, குறைவை பார்க்க தவறுகிறது. ஆகவேதான் செல்வர் இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் மனிதன் என்பவன் தன்னுடைய மனத்தால் ஆக்கப்பட்டவன் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்வில் அந்த இறையாட்சிக்கு உட்பட முடியாதவனாக இருக்கிறான். ஆனால் இறைவன் என்பவர் யார்? அவர் இயல்பாக இருக்கிறவர். ஆகவேதான் காலங்களை கடந்து வாழுகிறவராக அவர் இருக்கிறார். அவர் யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, காலங்களை கடந்தவராக அவர் இருக்கிறார். மனிதனோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக, ஒரு குறிப்பிட்ட செல்வத்திற்குள்ளாக தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதாலேயே அவன் இழக்க முன் வருவதில்லை. ஆகவேதான் பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, விட்டுவிடுகிறவர் அதிகமாக பெற்றுக்கொள்வார், இழக்க நினைக்கிறவர் பெற்றுக்கொள்வார், காத்து கொள்ள விரும்புகிறவர் அதை இழந்து விடுவார். விட்டுவிட முடியாதவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் பெற முடிவதில்லை. அதுதான் இயேசுவினுடைய வார்த்தைகள் பல்வேறு இடங்களிலே சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. நாம் யோசித்து பார்ப்போம். எதை நாம் பெரிதாக கருதுகிறோமோ அதை இழக்கிற போது மனம் வேதனைப்படுகிறது. நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய நகையோ, நீங்கள் கொண்டாடுகிற ஒரு உறவோ, நீங்கள் பெரிதாக நினைக்கக்கூடிய ஒரு சொத்தோ உங்களை விட்டு போகிற போது நாம் என்ன சொல்கிறோம்? எல்லாமே போய்விட்டது என்று சொல்லுகிறோம். மனம் வருத்தம் அடைகிறது, அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போக முடியாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் பலவிதமான துன்பங்களில் நாம் வாழுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், 2 பிள்ளைகளுக்காக நாம் 25,000 ரூபாய்க்கு சில குடும்பங்களிலே பார்க்கிறோம் ட்ரெஸ் எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய பற்று, பாசம் குறைவுபடாமல் இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஒரு காலம் வரும், அவர்களும் போவார்கள், பிரிந்து போவார்கள், வேறு இடத்திற்கு பயணப்படுவார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. ஏனென்றால் நாம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றினால் நிறைய செலவழிக்கிறோம். ஆனால் பற்றற்ற வாழ்வு என்பது என்ன? நமக்கு மிகுதியாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதை பலருக்கு பகிர்ந்து கொடுப்புகிற போது நீங்கள் பற்றற்றவர்களாக மாறுகிறீர்கள். பற்றற்றவர்களாக மாறுகிற போது உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கிறது, மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் எவ்வாறு மாறுகிறீர்கள் என்று சொன்னால், நிறைய பேரை உறவுகளாக சம்பாதித்துக் கொள்கிறீர்கள். இல்லாதவர்களுக்கு செய்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்கு அது பெருகுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை விடவும்
தன் சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பெரிதாக கருதினால் என்னுடையவர் என்று கருதப்பட முடியாது என்று சொல்கிறார். ஆகவே இவர்களையெல்லாம் விட்டுவிடுகிறவர், பெரிதாக கருதாதவர் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொள்கிறார் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மனிதனால் முடியாது, இறைவனால் முடியும் என்கிற ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். ஏன் இறைவனால் முடிகிறது? இறைவன் காலத்திற்கு ஏற்றாற்போல தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் என் ஊழியன் என்று சொன்னால் கடைசி வரையிலும் ஆபிரகாம் ஆபிரகாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்குக்கு வந்தார், ஈசாக்கிற்கு பிறகு யாக்கோவுக்கு வந்தார், அதன் பிறகு மோயிசனுக்கு வந்தார், இறைவாக்கினருக்கு வந்தார். கடவுள் காலங்காலமாக அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற் போல ஒவ்வொருவரையும் தன்னுடைய பணிக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார். ஒன்றுதான் அதன் மீதுதான் பற்று என்று ஆண்டவர் இருப்பதில்லை. ஆண்டவர் தன்னுடைய பற்றற்ற நிலையை காலங்கோத்தோறும் தான் இருப்பை, தான் எப்படிப்பட்ட இறைவன், இருக்கின்றவர், எல்லா காலத்துக்குமான கடவுள் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நாம் அப்படி அல்ல. நம்முடைய மனம் எப்போதுமே பற்று கொண்டது என்று சொன்னால் அதில் ஒன்றில்தான் இருக்கிறது, அதை தாண்டி வருவதற்கு மறுக்கிறது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் கவலைகளும் பெருகுகிறது. ஆனால் பறந்துவிட்டு பார்க்கிற ஒரு பார்வை என்பது இங்கே ஆண்டவரை குறித்த ஒரு ஆழ்ந்த சிந்தனையில்தான் நாம் பெற முடிகிறது. இந்த முதல் வாசகத்தில் நீதி தலைவர் கிதியோனை குறித்து வாசிக்க கேட்டோம். கிதியோன் அவர் பற்றற்றவராக மாற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அவரை வெளியே அழைத்து வருகிறார். அதுவரையிலும் அவர் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக இருந்தவரை வெளிவட்டத்திற்குள்ளாக அழைத்து வருகிற போதுதான் ஆண்டவருடைய ஆற்றலை அவர் உணர்கிறார். நீ தனி மனிதன் அல்ல, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே பற்றற்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற செய்தி அதுதான், நீங்கள் தனி மனிதர்களாக இல்லை, உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தர விரும்புகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எதன் மீதாவது பற்று கொண்டோம் என்று சொன்னால் அதை காப்பதற்காகவே பெரிதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு, நீங்கள் பற்றற்றவராக வாருங்கள், நீங்கள் எதை காக்க விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு பல மடங்கு நிறைவாக கொடுக்கப்பட்டு விடும் என்று நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுதான் இந்த நாளினுடைய இறைவாக்கு பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.